இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் சேத்தன் குமார். இவருக்கு 3 பெண் குழந்தைகள். மூத்த மகளுக்கு 16 வயது, இரண்டாவது மகளுக்கு 14, மூன்றாவது மகளுக்கு 12 வயது. சகோதரிகள் மூவரும் சதா சர்வ நேரமும் ஆன்லைன் கேம் விளையாடுவதிலேயே மூழ்கி கிடந்தனர். படிப்பது, தூங்குவது, சாப்பிடுவது என எல்லாவற்றையும் மறந்தனர். இப்படியே போனால் மகள்கள் நிலை என்னாவது என நினைத்த பெற்றோர்கள் கண்டித்துள்ளனர். எவ்வளவு திட்டியும் மகள்கள் திருந்தவில்லை. இதனால் போனை பிடுங்கி வைத்துக் கொண்டனர். இதனால் 3 மகள்களும் மனமுடைந்து காணப்பட்டனர். இன்று அதிகாலை 2 மணி அளவில் 9வது மாடியில் இருந்து மூவரும் ஒன்றாக குதித்துள்ளனர். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் சிறுமிகள் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறுமிகளை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சிறுமிகள் கொரோனா ஊரடங்கு சமயத்திலிருந்து கொரிய ஆன்லைன் கேமுக்கு அடிமையாக இருந்தது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து போலீஸ் துணை கமிஷனர் நிமிஷ் பாட்டீல் கூறியதாவது: உயிரை மாய்த்து கொண்ட சிறுமிகள் தங்கள் கைப்பட எழுதிய கடிதம் ஒன்று கிடைத்துள்ளது. மேலும் சில டைரி குறிப்புகளும் கிடைத்துள்ளன. அதில் உள்ள விவரங்களை வைத்து பார்க்கும்போது அவர்கள் கொரிய நாட்டு கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டிருப்பது உறுதியாகியுள்ளது. செல்போன்களை பெற்றோர்கள் பிடுங்கி வைத்துள்ளனர். இதனால் மனமுடைந்த சிறுமிகள் அனைவரும் தூங்கிய பிறகு இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளது தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறுமிகள் தங்கள் கைப்பட எழுதிய கடிதத்தில், சாரி அப்பா, கொரியாவை விட்டு விலக முடியாது. அதுவே எங்கள் வாழ்க்கை. அதிலிருந்து நீங்கள் எங்களை பிரிக்க முடியாது. அதனால்தான் தற்கொலை செய்கிறோம் என்று எழுதியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சிறுமிகள் கொரியன் லவர் கேம் என்ற கொரிய நாட்டு ஆன்லைன் கேமுக்கு அடிமையாக இருந்தது தெரிய வந்துள்ளது. இந்த கேமை விளையாடுவோர் முதலில் தங்கள் விர்ச்சுவல் நண்பரை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு அவர் கொரிய மொழியில் பாசமான மெசேஜ்களை அனுப்புவார். மேலும் சில குறிப்பிட்ட டாஸ்க்குகளையும் வழங்குவார். ஆரம்ப டாஸ்க்குகள் எளிதாக இருக்கும். ஆனால் லெவல் அதிகரிக்கும் போது அவை அதிக சவாலான மாறும். சில சமயங்களில் ஆபத்தானதாகவும் மாறும் என கூறப்படுகிறது. இந்த கேமுக்கு அடிமையான சிறுமிகள் தங்களை இந்தியர்கள் என்றே நினைக்கவில்லை என்றும் கொரிய நாட்டைச் சேர்ந்த இளவரசிகள் என்றே நம்பியதாகவும் தெரிய வந்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு டாஸ்க் கொடுத்து பலரை தற்கொலைக்கு தூண்டிய ரஷ்ய நாட்டு ப்ளூவேல் சேலஞ்ச் கேமை போல தற்போது கொரிய நாட்டு லவர் கேமால் சிறுமிகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.